அவங்க என்ன செய்யணும், கன்னி தெய்வத்தை வழிபடணும். ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தோடு போய் ஆற்றுக்கோ கடல்லையோ போய் குளிச்சுட்டு வந்துட்டு, ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விரதம் இருக்க ஆரம்பிச்சு. நானும் வெஜ்ஜி தொடையே கூடாது, ஒன்லி வெஜ்ஜி தான் சாப்பிடணும், விரதம் இருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே விரதம் இருந்து அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் நல்லா குளிச்சுட்டு, கடலில் குளிச்சுட்டு, பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா ஆற்றுல குளிங்க, கடல் இருந்துச்சுன்னா கடலில் குளிங்க. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வரும்போதே கன்னி தெய்வத்துக்குள்ள பொருள்லாம் வாங்கிட்டு வரணும். என்ன வாங்கிட்டு வரணும், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும். இப்போ பெண் தெய்வம் ஒரு வீட்டில் கண் தெய்வமாக இருக்குன்னா, பெண்ணுக்கு என்ன பிடிக்கும், சின்ன குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அந்த பொருள்லாம் வாங்கிக்காங்க. வளையல் பிடிக்கும், பொட்டு பிடிக்கும், பூ பிடிக்கும், கண்ணாடி பிடிக்கும், மேக்கப்பு செட்டு. பிள்ளைகளுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணுறது தான் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ மேக்கப். அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு மேக்கப் செட்டு உள்ள பொருளெல்லாம் வாங்கிக்காங்க. ட்ரெஸ்ஸு வாங்கிக்காங்க, அது பாவாடை சட்டை, பட்டு பாவாடை சட்டை வாங்கிக்காங்க. அப்புறம் வந்து பல வகைகள் வாங்கிக்காங்க, ஸ்வீட்டு வாங்கிக்காங்க. அப்புறம் வந்து அவல் பொரிக்கடலை இதெல்லாம் வாங்கிக்காங்க. சாப்பாடு ஐட்டம் வாங்குறதுக்குள்ள ஐட்டம் அரிசி வாங்கிக்காங்க. அதுக்குள்ளே துணி வாங்கிக்காங்க. கன்னி தெய்வத்துக்கு ஃபோட்டோலாம் தேவையே இல்லை. நம்ம முன்னோர்கள் இறந்தாங்க. கன்னி தெய்வத்துக்கு ஒரு விளக்கு மட்டும் போதும், ஒரு தீபம் மட்டும் ஏற்றி அந்த தீபத்தில் வச்சு. இப்போ குத்து விளக்கு, அந்த காலத்துலலாம் குத்து விளக்கு தான் சொல்லுவாங்க. அஞ்சு திரி போட்டு குத்து விளக்கு தான் வச்சுருப்பாங்க. முன்னோர்கள்லாம் வழிபாடு பண்ணவங்க வந்து செவத்துக்குள்ளே இந்த விளக்கு மாடலில் செவத்துக்குள்ளே குழி இருக்கும், அதுக்குள்ளே அந்த குத்து விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுவாங்க. அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். செவுரு இருக்கும், செவத்துக்குள்ளே வந்து அந்த வீடு அப்படி உள்ளே அந்த பூஜை ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த குத்துவிளக்கு டிசைன் மாதிரி அந்த ஓட்டை இருக்கும். அதுக்குள்ளே அந்த குத்துவிளக்கு வச்சு குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அப்பவுமே வந்து அவ்வளோ அழகாக அந்த குத்துவிளக்கு வைக்கிறதுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, அந்த தீபம் ஏற்றுறதுக்கு. ஏன்னா அந்த காலத்துக்கு கரண்ட்லாம் கிடையாது, குச்சியில் தான் இருக்கும், மண் செவுரு தான் இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலை வந்து குத்துவிளக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த குத்துவிளக்கை ஏற்றி நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வந்து அப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம அப்படி மனசால் ஏங்கிக்கிட்டே, மனசார அவங்கள நினச்சி கும்பிட்டுக்கிட்டே சாப்பாடாக்கி அவங்களுக்கு சாப்பாடாக்கி வெஜிடேரியன் தான் வைக்கணும், நான்வெஜ்ஜு வைக்கக்கூடாது. வெஜிடேரியன் சாம்பார் ஆக்கி அவங்களுக்கு அப்பளம் எல்லாம் வச்சு இலை விரித்து எல்லாம் படப்பு மாதிரி போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் அவங்க முன்னாடி எல்லாம் வச்சு பூ போட்டு, அந்த விளக்குக்கெல்லாம் பூ போட்டு நீட்டாக திரி ஏற்றி இந்த பொருள்லாம் வச்சு நினச்சி கும்பிடணும். ஆனால் நீங்கள் அங்கே வாங்கும்போது என்ன வாங்கிட்டு வரணும், அந்த மிட்டாய் பெட்டி சொல்லுவாங்க, ஓலை பெட்டி மாதிரி இருக்கும் சின்னதாக. அதுக்குள்ளே அந்த காலத்தில் வந்து மிட்டாய் பெட்டி மாதிரிப்பாங்க, அதுக்குள்ளே மிட்டாய் போட்டு கெட்டி கொடுப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷனு, அந்த கோயில் திருவிழா இதெல்லாம் பார்த்தா இனிப்பு மிட்டாய் மாதிரி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த இனிப்பு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்குனால அந்த மிட்டாய் பெட்டியை வாங்கிட்டு வந்து நீங்கள் சாமி கும்பிடுவீங்களா அந்த இடத்துல எல்லாம் வச்சு அப்படி தீபம்லாம் ஏற்றிட்டு அவங்கள நினச்சி நல்ல பக்தியாக மனசார இறங்கினா அந்த வீட்டில் மூத்த மருமக மேலே தான் அந்த பெண் தெய்வம் வந்து ஆடும் போது ஃபஸ்ட்டு கண்ணீர் விட்டு அழும். அப்போ நம்ம கேட்கணும், அந்த ஆடும்போது நான் என்னம்மா குறை வச்சேன், நான் உங்களுக்கு நல்லா வச்சு கும்பிடுதானே, எந்த குறை வச்சேன், என் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது. அந்த கன்னி தெய்வம் உடம்புல இறங்கி யார் மேலே யார் ஆடும், மூத்த மருமக அந்த வீட்டில் மூத்த மருமக மேலே தான் வந்து ஆடி குறி சொல்லும். அதுவும் காணாதுன்னு அப்படி அந்த மூத்த மேலே வர முடியலன்னா அந்த வீட்டு மூத்த மகன் இருக்கான்ல, மூத்த மகனோட பிள்ளை அவங்க மேலே வரும். அவங்க பிள்ளை இல்லைன்னு மூத்த மருமக மேலே, இவங்க 2 பேர் மேலே யார் மேலேயாட்டும் ஒரு ஆள் மேலே வரும். வந்துச்சுன்னா ஒரே அழுக தான் ஃபஸ்ட்டு அழுந்து என்னை இப்படி கும்பிட மாட்டேங்கிங்க அப்படிங்கிற, வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது. அந்த தெய்வம் வந்து வாக்கு வந்து சொல்லும். கன்னி தெய்வம் வந்து வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக கும்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆடி மாதம் 18 நல்லா கும்பிட்டா ரொம்ப உயர்ந்த நாள்னு சொல்லுவாங்க. கன்னி தெய்வத்துக்கெலாம் அங்கே உண்டு. அப்புறம் முருகருக்கு இப்படிலாம் நிறைய தெய்வத்துக்கெலாம் ஆடி மாதம் 18 நல்லா கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஆடி மாதம் வந்து ஆடி மாதம்னாலே பெண் தெய்வத்துக்கு உயர்ந்த நாள். ஆடி மாதம் தான் அந்த சாமிக்கு கூழ் ஊற்றுவாங்க, காளிக்கு கூழ் ஊற்றுவாங்க, அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதனால ஆடி மாதம் வந்து கன்னி தெய்வத்துக்கு உயர்ந்த நாள், நல்லா செம்மையாக கும்பிடலாம். கன்னி தெய்வம் நீங்கள் கும்பிட்டு அதுக்குள்ள குறைய கேட்டு அந்த கன்னி தெய்வம் என்ன சொல்லுதுன்னு அதையும் கேட்டு அதுக்குள்ள ஒரு பரிகாரத்தையும் பண்ணி
தினமும் வந்து அந்த வழிபாடை தினமும் அந்த கன்னி தெய்வம் கும்பிட்டு தினமும் விளக்கு ஏற்றுங்க, தினமும் பூ போடுங்க, பத்தி ஏற்றி சூடை ஏற்றி கும்பிடுங்க அந்த கன்னி தெய்வத்துக்கு. இந்த வருஷம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் கஷ்டமும் தீரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியான அந்த குடும்பம் இருக்கும். எந்த